மகா பரிசுத்த தேவன் ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து ஆமென் தேவனுடைய வலது பாரிசத்திலே ஹல்லேலூயா அமர்ந்திருக்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. ராஜாவின் முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசை வரும் ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தை நோக்கி ஆமென் எங்கள் கண்களை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவரே அப்பா எங்களை தகுதிப்படுத்துவீராக தகப்பனே ஹல்லேலூயா. ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மை கிட்டி சேர்கிற கிருபை ஸ்லாக்கியத்தை உறுதிப்படுத்தின தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் திரு சமூகத்தில் பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு விசை கூட தகப்பனே ஹல்லேலூயா. எங்களை அங்கீகரிப்பீராக தகப்பனே, எங்களை ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. எங்கள் துதி ஆராதனைகளை அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஜெப விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கும்படியாக சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா அபேலையும் கர்த்தரை தகுதிப்படுத்தும்படி செபிக்கிறோம். ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த ஆராதனைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா. பாடுகிற ஒவ்வொரு பாடல்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை நேரத்தில் உம்முடைய மகிமை விளங்கட்டும் தகப்பனே ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை நாங்கள் பிரத்யட்சமாய் காணட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா. விடுதலையை உணரட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா. சரீர சுகத்தை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா. சத்துரு மின்னலை போல ஆண்டவரே தகப்பனை கீழே விழுகிறதை எங்கள் ஆண்டவரே கண்கள் காணட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே பிரலோக மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி. எங்களை ஊன்ற கட்டி எழுப்பும்படியாய் ஆண்டவரே ஆமென். எங்களுக்கு வெற்றி உள்ள ஒரு ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தை கொடுக்கும்படியாய் தகப்பனே ஆமென். நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நீர் ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. புதிதாய் வந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி, புதிய ஆண்டவரே சாட்சிகளுக்காக நன்றி, காணிக்கை ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரம்பம் முதல் இறுதி வரையில் நம்முடைய மகிமையின் பிரசனைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. துயாவியானவர் முழுமையாய் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே, முழுமையாய் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. சத்ருவுக்கு ஆண்டவரே இந்த இடத்துல இடம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினாலே நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய தொடுதல் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பெரியவர் முதல் சிறியோர் வரையில் ஆண்டவரே உம்முடைய தொடுதலை ஆண்டவரை நாங்கள் உணர கிருபை அளிப்பீராக தகப்பனே. நிறைய மகிமைப்படுவீராக. துதிகான மகிமை எல்லாம் நமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், சத்ருவின் மேல வியாதியின் மேல எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மை வெற்றியாய் நம்மை நடத்தி வருகிற, நமக்கு வாழ்வளிக்கிற ராஜாதி ராஜாவை நாம் இந்த வேளையிலே நாம் உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வை
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை ஹல்லேலூயா உறங்காமல் காக்கிற இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. ஆண்டவரை நாம் தொடர்ந்து நாம் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். எக்காலமும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் உற்சாகமாக நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே.
மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் ருசிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். வாழ்க்கை நீர் தந்ததே. அவர் கொடுத்த ஜீவனுக்காக நீர் செய்ததை நன்றி ஆண்டவரே. மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று. ஹல்லேலூயா. அந்த காலவெளியில எல்லோரும் சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவராய், நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய், அவர் வல்லவராய், நன்மை செய்கிறவராய் இன்னும் துதிப்போமா. இன்னும் நன்றியோடு விட நீர் செய்ததை மறக்க கூடுமோ? ஹல்லேலூயா. இந்த காலவெளியில சொல்லுவோமா, அவர் செய்ததை நினைத்து, அவர் செய்ததை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ததை ஆண்டவரே நீர் தந்ததே. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. எல்லோரும் சொல்லுவோமா, அவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றவர்களாய், நன்மையான எல்லா ஈவோகம், பூரணமான எல்லா வரமும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமே. நமக்கு ஹல்லேலூயா எட்டாத காரியங்களை உடைய கையிலே கொடுத்தாரே. ஆமென். நினைத்திராத காரியங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீர் செய்ததை ஆமென். இந்த வாழ்க்கை ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று உம்மை துதிப்பேன் நன்றியோடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த கால வேளையில நினைக்கும்படியான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறாரே. கர்த்தர் செய்த காரியங்களை ஹல்லேலூயா நமக்கு ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா எத்தனை சூழ்நிலைகள் ஹல்லேலூயா இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்த அநேகரை இந்த சூழ்நிலையில பார்க்க முடியாத சூழ்நிலையில கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்கும்படியான ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை ஏற்படுத்தினவர். இந்த காலவேளையில வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் செய்யாத ஹல்லேலூயா அதிசயமான காரியங்கள் ஹல்லேலூயா நன்மையை பெறாதவர்கள் ஒருவரும் இங்கு இல்லை. கர்த்தர் எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரே அதை நினைத்து இந்த காலவேளையில நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா எத்தனை காரியங்கள், எத்தனை சூழ்நிலைகள் ஆபத்து நாட்களில் அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையில் ஹல்லேலூயா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த சூழ்நிலையில் நமக்கு ஜீவனை தந்தாரே. இந்த காலவேளையில் அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த ஆரோக்கியம், அவர் கொடுத்த நன்மை இந்த காலவேளையில் பெற்றவர்களாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா நன்றி என்று சொல்வோமா. ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு ஹல்லேலூயா அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். வெறும் வாயின் வார்த்தைகளால் அல்ல, இருதயத்திலிருந்து எத்தனை பேர் இந்த காலவேளையில ஹல்லேலூயா இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா ஆலயத்தில் ஹல்லேலூயா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் மத்தியிலே, எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, என் போக்கில வரத்திலோ அவர் நல்லவராக இருக்கவே நாம் இங்க நிற்கிறோம், இங்க நிற்கிறோம். ஹல்லேலூயா சத்ரு எத்தனையோ சூழ்நிலையில ஹல்லேலூயா அவரை விட்டு தூர போன சூழ்நிலையில, அவரை விட்டு விலகி போன சூழ்நிலையில, மறுதலித்த சூழ்நிலையில, முறுமுறுத்த சூழ்நிலையில, ஆனாலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தாரே. இந்த காலவேளையில சொல்லுவோமா கர்த்தர் இன்னும் நல்லவராகவே இருக்கிறாரே. நாம் எத்தனை ஹல்லேலூயா நம்முடைய சிந்தைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வார்த்தைகள் எத்தனையோ காரியம் ஹல்லேலூயா ஆண்டவரை துக்கப்படுத்துகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரே. இன்று அவரை துதிக்கும்படியாய் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தின கிருபை, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தின கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இன்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்கு கொடுத்தவர். அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடினால நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால உண்மையில்லாத நம்மையோ இந்த காலவெளியில ஆராதிக்கும்படியான ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அதை எண்ணி நினைத்து அவர் ஆராதிப்போமா, அவரை உயர்த்துவோமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா வாய்களை திறந்து ஆம் தகப்பனே நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவராய். எத்தனை சூழ்நிலைகள் ஹல்லேலூயா முடிந்து போன சூழ்நிலைகள் ஹல்லேலூயா, ஆனாலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினாரே, ஆச்சரியமாய் நடத்தினவர். அவர் சர்வ வல்லவர். இந்த காலவெளியில நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்து ஆராதிக்க வேண்டும். இந்த காலவேளையில அவர் சர்வ வல்லவர், அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா எத்தனையோ சூழ்நிலையில ஆண்டவரே எங்கள் துன்பங்கள், எங்களுடைய நெருக்கங்கள் ஆண்டவரே எல்லையை மீறி போகிறதே என்று சொல்லி எத்தனையோ நேரத்தில் இந்த வேளையில கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை ஹல்லேலூயா அண்ட சராசரங்களையும் கோள்களையும் ஹல்லேலூயா ஒவ்வொன்றையும் அதன் இடத்திலே நிறுத்தி வைத்தவர். அவருடைய வார்த்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா சங்கீதம் 147 நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறது, சாம்பலை போல உறைந்த மழையை தூவுகிறது. அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய
தண்ணீர்கள் ஓடும் என்று. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அண்ட சராசரங்களும் கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடற்கரை எல்லைகளை பார்க்கலோமே, தண்ணீர் கோடு போட்டது போல அந்த இடத்தை தாண்டி அந்த தண்ணீர் வர முடியாது. அது மீறி வந்தால் அது சுனாமியாய் மாறி அநேக ஜனங்கள் அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையில எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லை மீறி போயிற்று என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த சராசரங்களை உண்டாக்கினுடைய வார்த்தை ஹல்லேலூயா இந்த காலவேளையில் நம்மத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும். அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நமக்காக யாவற்றையும் செய்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லவர். ஒவ்வொரு கோள்களிலும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதன் கோள்கள் அதன் வட்டத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது. அது மீறி சென்றால் அநேக அழிவுகளை பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் சொல்லுவோமா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை இருக்கிறது. அது எல்லையை மீறி செல்ல முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்துரு எழும்பலாம், ஆனால் அவன் எல்லையை மீறி வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து காத்து கொண்டிருக்கிறார். அக்கினி ஜுவாலையாக நம்மை சுற்றிலும் அவருடைய ஹல்லேலூயா அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினால அவரை ஸ்தோத்திரிப்போமா. அந்த தூயவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா சபையில் எழுந்தருளும்படியாய். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுவார் என்றால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அவரை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். அண்ட சராசரங்களை உண்டாக்கின அந்த தூயவரை, துதியும் கனமும் மகிமைக்கு பாத்திரரை இந்த காலவேளையில் அவரை மாத்திரம் உயர்த்துவோமா. Thank you, Jesus. தூயவரே, துதிக்கும் கனத்திற்கு மகிமைக்கும் பாத்திரரே, நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். எல்லா கனமும் மகிமையும் துதியும் அவர் ஒருவருக்கே. பாத்திரரே, தூயரே. கரங்களை உயர்த்தி அந்த தூயாதி தூயவரை, பரிசுத்த தேவனை, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரை துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே, தூயரே, துதிகளுக்கே பாத்திரரே, பாத்திரரே. ரகலபா ரஷதரலபா தூதர் சேனைகளெல்லாம், கெருபீன்களும் செராபீன்களும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில அவரை உயர்த்துவோம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே, பாத்திரரே, பாத்திரரே. ரகலபா. Thank you, Jesus. Thank you, Jesus. பாத்திரரே. சொல்லுவோமா, உலகத்தை ஆள்பவர், கனத்திற்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர்.
மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவனை வல்லமையை எதிர்த்திருக்க யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். பாத்திரரே 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 ரகலதரலமா. Thank you Jesus. சத்துரு சிதறடிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நமக்கு எதிராக காணப்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா சிதறடிக்கப்படுவான். ஆமென். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. தேவ மகிமை தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் உடைய மகிமை இறங்குவதாக. விடுதலை பெறுவார்களாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. தூயரே. அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் விடுதலை தர வல்லவர். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். Yes Lord. Yes Lord. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் உடைய மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்காக, விடுதலை தருகிறதற்காக, விண்ணப்பங்களை கேட்கிறதற்காக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எங்களை விசாரிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திலே ஹல்லேலூயா பர்வதங்கள் மெழுகு போல உருகச் செய்கிறவர். எல்லா தடைகளை அப்புறப்படுத்துகிறவர். விடுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் விடுதலை தர வல்லவர். ஹல்லேலூயா. அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஹல்லேலூயா அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவராலே கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவர். அவரை தேடி வந்த ஒவ்வொருவரையும் அவர் அற்புதங்களினாலே நிரப்பினார். ஹல்லேலூயா. ஒருவரும் ஹல்லேலூயா வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல.
அவருக்காக காத்திருந்த ஒவ்வொருவரையும் 3 நாட்கள் அவர்கள் காத்திருந்த போது ஹல்லேலூயா எல்லாரையும் போஷித்து அவர் அனுப்புகிற தேவன். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவர். இந்த காலவேளையில் எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த வருடம் முடிய போகிறது, ஹல்லேலூயா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, எத்தனை நாள் காத்திருப்பது என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து உயர பறக்கும்படியாய் பலன் தருகிறவர். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏனென்றால் அதற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, நமக்கு பலன் தரும் வரை அவர் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் ஓய்ந்து போவதில்லை. நமக்கு பலன் தரும் வரை, நம் விடுதலை பெற்றுக்கொள்ளும் வரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் ஓய்ந்து போவதில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் வரை அவர் ஓய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா இந்த காலவேளையில் சொல்லுவோமா, ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக, விடுதலை தரும்படியாக எல்லாரும் கேட்போமாக. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். விசுவாசத்தோடு இந்த உபவாச நாளில வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர், விடுதலை தர வல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஆண்டவரே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா ரகலகலலமா. அற்புத தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே அசைவாடி ஆவியானவர், செத்து போன நிலைமைகள் உயிர்ப்பிக்க செய்ய வல்லவர். இந்த காலவெளியிலே ஹல்லேலூயா அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அற்புதங்களை செய்ய வல்லவர். தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. நீங்க தான் சொன்னீங்கப்பா, உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா விசுவாசத்தோடு சொல்லுவோமா, இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரகலதரலபா இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கேளுங்க கேளுங்க, விசுவாசத்தோடு கேட்போமா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். அவருடைய தழும்புகளால் உண்டான சுகம் இந்த காலவெளியிலே ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்குவதாக. ரிகபலபலபா ரஷகலபதுரலபபபபபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரகலபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, உயிர் தேதின் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில் எந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, இப்பொழுது உண்டாவதாக. ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு கூட பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு சரீரத்திலும் கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, இயேசுவின் தழும்புகளால் உண்டான வல்லமை இப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொன்னவர். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்வோமா? இந்த காலவெளியில இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ரகலபதரலபா உடைய வல்லமையுள்ள நாமத்தினால வந்திருக்கிறப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா நாமங்களும் அறிக்கை செய்கிற நாமம் ஹalleluya. இயேசு என்கிற நாமம் வல்லமையுள்ள நாமம் ஹalleluya ஹalleluya. வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளேயே அவருடைய நாமமே அல்லாம வேறொரு நாமம் அருளப்படவில்லை. அவராலே ரட்சிப்பு உண்டு, அவராலே விடுதலை உண்டு, அவராலே ஹalleluya சுகம் உண்டு, அவராலே சமாதானம் உண்டு. ஹalleluya. இந்த காலவேளையில கர்த்தர் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய தழும்புகளால் உண்டான பரிபூர்ண சுகத்திற்காக, விடுதலைக்காக, ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. மகிமைப்படுத்துங்க. பெற்றுக்கொள்ளுங்க. அவரை விடுதலையோடு ஹalleluya ஹalleluya நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற ஹalleluya இந்த வேளையில விடுதலை தர வல்லவர், சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களின் தேவன் அவர். ஹalleluya. உம்மை விட்டாவர் யார் உண்டு ராஜா? நீரே எங்களுக்கு சுகத்தை தர வல்லவர் அப்பா. ஆம் தகப்பனே. ஹalleluya. உலக மனுஷர்கள் ஆண்டவரே கடவுளை தேடி சென்று கொண்டிருக்கிறாங்க. மலைகளிலும் ஆண்டவரே காடுகளிலும் எத்தனையோ இடங்களிலே கடவுளை தேடி சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் உண்மையாய் அவரை நோக்கி அவரை துதித்து கொண்டிருக்கிற வேளையில அவர் இறங்கி வருகிறவர். அவர் விடுதலை தர வல்லவர். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. காயப்பட்ட இருதயங்களை அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் தேற்றரவாளர். அவர் உருவாக்குகிறவர். உலர்ந்த எலும்புகளை சேனையாய் உருவாக்கினவர். இந்த காலவெளியில எல்லாம் மரித்து போன சூழ்நிலை, செத்து போன நிலைமைகளை கர்த்தர் உயிர்ப்பித்தபடினால கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றினபடினால, கர்த்தர் உயிர்ப்பித்தபடினால, விசுவாசத்தை பலப்படுத்தினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya. இன்று ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. எங்களை விட்டு விலகாதவர் நேசர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியான இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் திரு சமத்தில் வருகிறோம். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதப்படியில் அமர்ந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரை நாங்கள் காத்திருக்கும்படியாய் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே பரலோகத்தின் ஆண்டவரே தகப்பனே வாசலை திறந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு மன்னாவை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியை மூடி மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படும்படியாக பாவங்களை முற்றுமுடி எங்களை ஆண்டவரை தாழ்த்தி உம்முடைய சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 34 வசனங்களை வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார்.
எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். 34ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து நமக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி 4 காரியங்களை ஆண்டவர் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்முடைய ஒரு விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான ரகசியம், வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கான 4 அடிப்படையான சத்தியங்களை இங்கே 34ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். முதலாவதாக, கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். ஆமென். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? முதலாவது, கிறிஸ்துவே மரித்தவர். இரண்டாவது, கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். முக்கியமானது 4வது, இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போது ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் அடிப்படையான த ஃபவுண்டேஷன் இதுதான். இந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் ஒவ்வொரு விசுவாசனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போது ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது 4 பில்லர்ஸ் எது அப்படின்னு சொன்னால், இந்த 4 சத்தியத்தின் மேலே தான் ஒரு விசுவாசியினுடைய ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பேஸ் ஃபவுண்டேஷன் இந்த 4 காரியங்கள் தான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தான் அவர் ஃபுல்லாக அவர் எழுதுகிறார். அப்போது கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அவர் எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், எனக்காக பிதாவின் வலது பக்கத்திலே அவர் வீற்றிருக்கிறார், இன்றைக்கும் எனக்காக ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் சொல்லி அவர் எழுதுகிறார். இப்போது இதில் முதல் 3 காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் சிலுவையில். அப்படி தானே? நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவின் வலது பாகத்தில் போய் அவர் அமர்ந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இந்த 3 காரியத்தையும் செய்து விட்டார். 4வதை ஆண்டவர் இன்னும் முடிக்கல. ஆண்டவர் இன்றும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஸோ இந்த 4வது காரியம் இட் இஸ் கண்டினியூஸ் ஒர்க். அது ஃபினிஷ்டு ஒர்க் இல்லை. அப்போது சிலுவை எல்லாத்தையும் ஆண்டவர் ஃபினிஷ் பண்ணிட்டாரா அப்படின்னா இன்னும் ஒன்றை ஆண்டவர் ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஆமென். அவர் எதையெல்லாம் செய்து முடித்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரீச் ஆகிற வரைக்கும், அந்த சிலுவை பலனை ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இஸ் கண்டினியூஸ்லி இன்டர்சீடிங் ஃபார் அஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஃபாதர். 4வது, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான, புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். ஒரு விசுவாசியினுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது, அந்த விசுவாச வாழ்க்கையை அவன் ப்ரொசீட் பண்ணுகிற பொழுது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே ஏற்படுகிற போராட்டங்கள் என்ன, அந்த போராட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார். இப்போ கடைசியில் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய போராட்டங்கள் வருகிறது. வருங்காரியங்களானாலும், நிகழ்காரியங்களானாலும், பசியானாலும், பட்டினியானாலும், நிர்வாணங்களானாலும் சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஆமென். அப்போது இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி அவர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறார் அப்படின்னா, ஒரு விசுவாசனுடைய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, நாம் சந்திக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய போராட்டங்களிலே ஒரு விசுவாசி எல்லா சூழ்நிலையிலும் எப்படி அவன் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்க முடியும் என்பதனுடைய ரகசியங்கள் தான் ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் ஒவ்வொரு விசுவாசியும்
நம்முடைய கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலை, நம்முடைய உயர்வு, நம்முடைய தாழ்வு, நம்முடைய டவுன் சைடு, நம்முடைய எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் நாம் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சாப்டர் ரோமர் 8ஆம் அதிகாரம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் வந்து இதை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா ரோமர் 8. அவ்வளவு சத்தியங்களை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்கே இதில் எழுதியிருக்கிறார். சரி, 31ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார். 31 வாசிப்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். அப்போ இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்போ எவைகளை குறித்து அவர் சொல்றார் அப்படின்னா, அதற்கு முன்பாக இருக்கிற 2 வசனங்கள் 29, 30 வசனங்களில் பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, தேவன் நம்மை முன்னறிந்திருக்கிறார். முன்னறிந்த நம்மை தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். முன் குறித்த நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை ஆண்டவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களாக்கினவரை நம்ம எல்லாரையும் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போது இதுதான் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த முக்கியமான விஷயங்கள். அப்போ இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்போது ஆண்டவர் நமக்காக செய்து முடித்தவைகள், நம்மை முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார், நம்மை நீதிமானாக்கினார், நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போது இதற்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருனுடைய போராட்டங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து டார்கெட் பண்ணுகிற இந்த காரியத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிற போதெல்லாம் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்றதுக்கான அதனுடைய பதில் தான் வந்து 34ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் எனக்காக பிதாவின் வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கிறார், அவர் எனக்காக இன்னும் பிதாவினிடத்தில் பரிந்து போய் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போது இந்த காரியத்துக்கு விரோதமாய் சத்துரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு அவன் எழும்புகிறான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க. அதைத்தான் வந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு டீட்டெயில் எழுதுகிறார். அப்போ சத்துரு எப்படி எழும்புவான் இதற்கு விரோதமாய் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் அப்படின்னா, சத்துரு எப்படி பேசுவான் அப்படின்னா, நீலாம் ஒரு நீதிமானா, நீலாம் ஒரு பரிசுத்தவானா, உன் கதையெல்லாம் எனக்கு தெரியாதா, ஊழியம் செய்யறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது, உனக்கெல்லாம் வந்து உன் கதையெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுமே. இப்படி நமக்கு விரோதமாய் நம்மை குற்றப்படுத்துகிற பொழுதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லணும், நாம் என்ன பதில் சொல்லணும் இதற்கு? இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். நமக்குள்ளாக நடக்கிற போராட்டம் என்னன்னா, கிறிஸ்து நமக்காக என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அதற்கு எதிர்த்து, அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மை வந்து நமக்கு உள்ளாக கிரியை செய்கிறது தான் பிசாசனுடைய வேலை. அப்படி சொல்லும்போது நாம் என்ன சொல்லணும் பதில் அப்படின்னா, 33ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மேலே குற்றம் சாட்டுகிறவன் யார்? 34ஆம் வசனத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இந்த அதை சொல்லிட்டு தான் அவன் சொல்றாரு, கிறிஸ்துவே எனக்காக மரித்தவர், கிறிஸ்துவே எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். நீ என்னை கேள்வி கேட்கிறதுக்கு நீ யார்? என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு நீ யார்? இதான் வந்து ஸ்பிரிச்சுவல். இந்த சத்ரு நமக்கு விரோதமாக எழுங்குகிற பொழுது, ஒரு ஆவிக்குரிய இந்த பேட்டில் வரும்பொழுது நாம் எப்படி இப்போ சத்ருவை ஜெயிக்கணுன்றதுக்கான ரகசியத்தை தான் அவர் இங்கே எழுதுகிறார். கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், எனக்காக பிதாவின் வலது பக்கத்தில் அவர் இன்றைக்கும் அமர்ந்திருக்கிறார், இன்றைக்கும் எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே என்னை யார் குற்றப்படுத்த முடியும்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation for those who believe in Christ, those who are in Christ. இதைதான் வந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த ஆக்கினை தீர்ப்பை சத்துரு எப்படி கொண்டு வருகிறான், சத்ரு மற்றவர்கள் மூலமாக எப்படி நமக்கு விரோதமாக எழும்பி வந்து நம்ம நிற்கிறான், நம்மை குற்றப்படுத்தி எப்படி நமக்குள்ளாக அந்த குற்ற உணர்வை கொடுத்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்மளை டவுன் பண்ணுறான், எப்படி நம்மளை ஃபார்வேர்டில் போக விடாதபடி பண்ணுறான், அதற்கு என்ன மெடிசின் அப்படின்றதான் வந்து ரோமர் திரும்ப அவர் சொல்கிறார், நம்மை குற்றப்படுத்துகிறவன் யார்? தெர் இஸ் நோ கண்டமேஷன் அப்படின்றதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான ஒரு சாப்டர், முக்கியமான ஒரு கருத்து என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அப்போது ஆவியானவர் வந்து நம்முடைய சத்துருவில் எழும்புகிற போராட்டத்தில் எப்படி நமக்கு உதவி செய்கிறார், எப்படி சிலுவையில் அதற்காக என்னெல்லாம் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார் என்பதைத்தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கடைசியில் வந்து we are more than conquerors, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களால் வெற்றி சிறக்க முடியும் என்பதைத்தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் முடிக்கிறார். 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முற்றிலும் வாசிங்க. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமே. ஆமென். எப்படி முற்றிலும் நம்மால் ஜெயம் கொள்ள முடியும்? சத்ரு நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, நம்மை குற்றவாளியாக தீர்க்கிற பொழுது, அவனுக்கு எதிர்த்து நாம் எப்படி வந்து முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்க முடியும் என்பதனுடைய அந்த ரகசியத்தை தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் 34ஆம் வசனத்தில் 4 முக்கியமான ஃபவுண்டேஷனல் டாக்டரினை வந்து அவர் அங்கே எழுதுகிறார். முதலாவது 34ஆம் வசனத்தில் முதல் காரியம், முதல் ஃபவுண்டேஷன் என்ன? சத்ரு நம்மை குற்றப்படுத்தும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ், நம்முடைய ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பதில், கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். Who are you to condemn me? கிறிஸ்து சிலுவையிலே என் சார்பாக ஆண்டவர் மரித்தார். என்னுடைய குற்றங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய சார்பாக அவர், என் சார்பாக ஆண்டவர் அதை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார் அப்படின்னு சொல்லி நம்மளால தைரியமாய் வந்து சத்துருவை நோக்கி நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெரி பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மரணம் தான். கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், என் சார்பாக கிறிஸ்து மரித்திருக்கிறார், என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற அந்த ஃபவுண்டேஷனில் தான் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை நிற்கிறது. இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு டவுட்டு நமக்கு வருமாயின் அப்போ வந்து நம்முடைய ஃபவுண்டேஷன் ஷேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆகவே எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு சத்துருவோ, பிசாசோ நம்மை குற்றப்படுத்த முடியாது. தேர் இஸ் நோ கண்டமேஷன். ஏனென்றால் நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார் என்கிற அந்த காரியம் தான் முதலாவது டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ ஒரு விசுவாசி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபார்வேர்டில் போக முடியாமல் இருக்கிறதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்வு, த கில்ட். இந்த குற்ற உணர்வு வரும்போது, எப்போதெல்லாம் அந்த குற்ற உணர்வு நமக்குள்ளே வருதோ அப்பொழுதெல்லாம் நம்மளால் விடுதலையோடு ஜெபிக்க முடியாது, விடுதலையோடு ஆராதனை செய்ய முடியாது, விடுதலையோடு ஆண்டவரை கிட்டி நெருங்கி நம்மளால் சேர்க்க முடியாது. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணுவோம்னா, ஸ்பிரிச்சுவலாக அப்படியே சோர்ந்து போயிடும், பைபிளை வாசிக்க முடியாது. அப்போ இதுக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, சத்துரு நம்மை குற்றப்படுத்தும் பொழுது அவனுடைய வேலையை வந்து மனிதர்கள் மூலமாகவும் அவன் செய்வான். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, ஓகே நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டோம், அப்படி அந்த குற்றம் அந்த குற்றம், இந்த கில்ட் வரும் பொழுது நம்மளால் வந்து ஸ்பிரிச்சுவலாக ஃபார்வர்டில் போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சத்துருடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்னென்னா குற்றப்படுத்துதல். அவனோட பேரே வந்து அக்யூசர் ஆஃப் பிரதரன் இல்லையா? வெளிப்படுத்தல் 12:10 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். அப்போ சத்ரு எப்படிலாம் குற்றம் எவ்வளோ நேரம் குற்றம் சுமத்துறானா, இரவும் பகலும் சகோதரர் மேலே குற்றம் சாட்டுகிறார், the accuser of brethren. அப்போது இவன் எப்போ தாழ தள்ளப்படுவான் அப்படின்னா, உலகத்தின் முடிவில் ஆண்டோடைய வருகை வரைக்கும் வந்து அவன் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பான். ஆமென். அப்போது அவன் குற்றம் சுமத்தி கொண்டே தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நமக்கு வந்து அதனுடைய டிஃபென்ஸ் என்னன்னா, அதுக்காக தான் ஆண்டவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக தொடர்ந்து ஆண்டவர் வந்து செபித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போது குற்றம் சாட்டுகிறவன் சத்துருனுடைய வேலையை வந்து குற்றம் சாட்டுறது தான். இந்த கில்ட் வந்துடுச்சுன்னா ஸ்பிரிச்சுவலாக நம்மளால் வந்து எழுந்து நிற்கவே முடியாது. பல வருஷத்துக்கு முன்பாக வந்து நம்ம சபையில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து ஒரு தம்பி புதுசாக வந்தார் சபைக்கு.
அப்போ அந்த பிரதர்ஸ் மீட்டிங்லலாம் ரொம்ப உற்சாகமாக வந்து அவர் முன்னாடி நின்று வர்ஷிப் பண்ணுவார். ஏன்னா அப்போ தான் வந்து ரட்சிக்கப்பட்டு வந்து ஒரு ஐ திங்க் ஒரு கேத்தலிக் ஃபேமிலியிலேருந்து அவர் வந்தார்னு நினைக்கிறேன். ரொம்ப உற்சாகமாக இருந்தார். அப்போது பிரதர்ஸ் மீட்டிங்லாம் வந்து அவர் பண்ணுவார், நல்லா வர்ஷிப் பண்ணுவார், நல்ல அடிக்கடி எங்கிட்டலாம் பாஸ்டர்கிட்டலாம் வந்து என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக இருந்தார். அப்போ அதே நேரத்தில் இன்னொரு சகோதரன் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆவிக்குரிய சகோதரன் தான் அவர். அவருக்கு வந்து என்னன்னு பார்த்தா இவர் மேலே என்ன இவன் இப்போ தான் வந்தான் திடீர்னு இப்படி பண்ணுறான்னு சொல்கிறானே அப்படி இப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், இவரை வந்து கவுன்சில் பண்ணுறேன்னு நினச்சி அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, ஊழியம் பண்ணுறியா நீலாம், ஜோம் பண்ணி எவ்வளோ நாள் ஜோம் பண்ண நீ, ஊழியம் என்ன விளையாட்டா உனக்கு, பிசாசு தட்டி தூக்கிடுவான் ஜாக்கிரதை. எப்படி அந்த தம்பிக்கு வந்து இஸ் ஒன்லி சன், அவங்க அம்மா மாத்திரம் அங்கே இருக்காங்க ஊரில். அடிக்கடி சொல்லுவான் அம்மா தனியாக இருக்காங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெப குறிப்பெலாம் கொடுப்பாப்புல. ரொம்ப நல்ல ஒரு டிசிப்ளின்டான ஒரு பாய். அப்போது இவர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, என்கரேஜ் பண்ணல, கண்டிப்பாக என்ன பண்ணிட்டாரு, குற்றப்படுத்திட்டார். அப்போது அந்த கில்ட் அவனுக்குள்ளாக போயிட்டு உட்கார்ந்த உடனே நான் இனிமேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன், தெளிவாக சொல்லிட்டான். இல்லை எனக்கு பயமாக இருக்குது. எப்படி விடுதலையோடு ஆராதனை பண்ணி கொண்டு வந்த ஒரு பையன் வந்து அவனுக்குள்ளாக இந்த கில்ட் வந்த உடனே பிசாசு உன்னை தட்டி தூக்கிடுவான் ஜாக்கிரதை, விளையாட்டா ஊழியன்னா நாங்களாம் எப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு அப்படிலாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்து போய் அதுக்கப்புறம் இங்கே வரல. குற்றப்படுத்தினவரும் இப்போ இங்கே இல்லை, அந்த பையனும் போயிட்டான். அவனை வந்து மறுபடியும் வந்து எங்களால் தூக்கி நிறுத்தி அவனை கொண்டு வரவே முடியல. ஒரு ஒன் ஸ்டேஜ் வந்து அவன் ஃபுல்லாக வந்து ஃபோனை எடுக்கல, அவன் ஃபுல்லாக வந்து. அப்போது இந்த குற்றப்படுத்துதல் என்பது வந்து சத்துரு வந்து நம்மை குற்றப்படுத்துகிறான். அதை எப்படி செய்கிறான் அப்படின்னா மற்ற சகோதரர்கள் மூலமாகவும் செய்வான். நிறைய ஏஜென்ட்டை வச்சிருக்கிறான் அவன். அப்போ கில்ட் வரும்பொழுது ஸ்பிரிச்சுவலாக வந்து நல்ல உற்சாகமாக போய் கொண்டிருக்கிறது வந்து கில்ட் வரும்பொழுது நம்மளால் ஃபார்வர்டில் போக முடியாது, பின்னாடி தான் போக முடியும். அப்போது ஒரு மனுஷன் வந்து நம்ம குற்றப்படுத்தும் பொழுது நீ செய்த தவறுன்னு சொல்லும்பொழுது மேபி நம்ம தவறே செய்திருக்கலாம், இல்லை தவறு செய்யாதவர்களை வந்து குற்றமும் படுத்தலாம். இந்த குற்றப்படுத்துதல் வந்து இந்த கில்ட்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறது தான், அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதான்றது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் குற்றமே செய்திருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய முதல் காரியம் வந்து கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், கிறிஸ்து என்னுடைய குற்றத்தை என்னுடைய பாவத்தை சிலுவையிலே என் சார்பாக அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹூ ஆர் யூ டு கண்டெம் மீ? இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ். அப்போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு கில்ட் நமக்குள்ளாக வந்துச்சுன்னா அது நம்முடைய தப்பு. ஃபஸ்ட்டு இந்த கில்ட் உள்ளே வரும்பொழுது அவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்க, அதனால் வந்து எனக்கு பைபிள் படிக்க இல்லை, சபைக்கே நான் வரல, கடைசி அங்கே தான் வந்து முடியும். இப்போது ஃபார்வேர்டில் போக முடியாது நம்மளால். அப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து ஃபார்வேர்டில் போக முடியாததற்கான முக்கியமான ஒரு விஷயம் வந்து கில்ட். இது அட் எனி காஸ்ட் ஆஃப் டைம், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கில்ட்டை மாத்திரம் நம்ம உள்ளே அலோவ் பண்ணவே கூடாது. நாம் தவறு செய்திருந்தாலும் சரி, நமக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து, எனக்காக ஆண்டவர் மரித்திருக்கிறார். ஹூ ஆர் யூ டு கண்டெம்? என்னை குற்றப்படுத்துகிறவன் யார்? ரோமர் 8 முதல் வசனமே அப்படிதான். there is no condemnation, it is written because of his finished work on the cross. எனக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். சில நேரத்தில் வந்து சத்துரு எப்படி நமக்குள்ளாக கிரியை செய்வான்னா, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து லிஸ்ட்டு போட்டு நம்ம கண்களுக்கு முன்பாக அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கொண்டு வந்து காட்டுவோம். எப்போ அப்படின்னா நம்ம ஜெபத்தில். அப்போ தான் ஒரு தேவைக்காக நாம் ஜெபிக்கும்போது, இன்றைக்கி நல்லா ஜெபிக்கணும், சோர்வாக இருக்கிறது, குடும்பங்களுக்காக நிறைய தேவையில் இருக்குது, நான் ஜெபிக்க போய் முழங்கால் போடும் பொழுது தான் வந்து ஸ்க்ரீனை ரிமோட் ஆன் பண்ணுவான். 25 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே தெளிவாக முன்னாடி கொண்டு வந்து அப்படி நிறுத்தும் பொழுது ஜெபிக்கவே முடியாது. அப்படியே பைபிளை மூடிட்டு அப்படியே எழுந்து வர வேண்டியதான். த கில்ட். அதுக்கான ஒரே ஒரு ஆன்டிடோட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன்டிடோட் என்னென்னா, கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார்.
He is my substitute. என் சார்பாக நான் பட வேண்டிய கஷ்டத்தை, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சார்பாக அவர் அனுபவித்து முடித்து விட்டார். Who are you to condemn? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். குற்றப்படுத்துதல் வந்து பிசாசனுடைய வேலை, ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்குவது ஆண்டவருடைய வேலை. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு பெண்ணை வந்து விபச்சாரத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஒரு கூட்ட மக்கள் பின்பாக நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நிற்கிறார், அந்த பெண் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அது 2 பேர், அதாவது 2 person, அதாவது 1 person is the only person deserved to condemn others. அந்த பெண் வந்து he deserves all the punishment to be condemned. 1 person deserves to be condemned. The other person is the only person who can condemn others. மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு பாத்திரவானா இருக்கிற ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் நிற்கிறார். இந்த பக்கம் எல்லா ஆக்கினைக்கும் நான் பாத்திரன், நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், இந்த பக்கம் நிற்கிறான். இப்போ ஒரு கூட்ட மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க, அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆமென். எதற்குமே பாத்திரமான்கள் அல்ல அவங்க ஒரு கூட்ட மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க. இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. You are the only person eligible to condemn others. எங்களுக்கு தெரியும். Now you condemn. அப்போது தீர்ப்பு ரொம்ப ஈஸியான தீர்ப்பு தானே இல்லையா? ஏற்கனவே வந்து மோசே நியாயப்பிரமாணத்தில் இது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவங்களும் கோட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போது ஆக்கினை தீர்ப்புக்கு இவள் பாத்திரவான் என்பது ப்ரூவாயிருக்கிறது. நீங்கள் தான் வந்து ஒரே நபர், அப்போது கண்டம் பண்ணுங்க. அப்போ வந்து சிம்பிளான தீர்ப்பு தான் இது இல்லையா ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு தீர்க்கிறது இல்லை. ஐ எம் நாட் கண்டம்மிங் யூ. ஃபஸ்ட்டு வேர்த் ஆண்டவர் சொன்னது என்னென்னா, உன்னை ஒருத்தனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, எங்கே ஆளுங்களை யாரையும் காணோம், இல்லை யாரும் என்னை தீர்க்கலை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. தேர் இஸ் நோ கண்டமேஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் வந்து நம்மை இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்காக அல்ல, ஆக்கினிலிருந்து விடுதலையாக்குவதற்காகவே ஆண்டவர் வந்தார். ஆமென். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். வசனத்தை வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. யோவான் 3:17-18. நீங்கள் யோவான் 3:16 தெரியல, அதுக்கு அடுத்த வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். அடுத்து 18. அவரே விசுவாசி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். there is no condemnation. இந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலே தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:1 ஆதாரம் வந்து இந்த 18ஆம் வசனம் தான். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. there is no condemnation. there is no condemnation. இதைத்தான் வந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இதற்காக ஆண்டவர் சிலுவையில் எதை செய்து முடித்தார் என்பதைத்தான் வந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக அவர் எழுதுகிறார். அப்போது இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மை குற்றப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாய், குற்றப்படுத்துகிற மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு விரோதமாய் நாம் அதை எப்படி ஜெயிக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார். என் சார்பாக ஆண்டவர் என்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். there is no person in the world to condemn me. there is no condemnation for me. அப்படின்றதான் வந்து முதல் லெவல். சரி, அடுத்து 34ஆம் வசனத்துக்கு வருவோம். கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அவரே எனக்காக எழுந்தும் இருக்கிறார். ஸோ இரண்டாவது முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து எனக்காக அவர் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறார். The resurrection power of Jesus Christ is still working in me. இதுதான் வந்து 8:11 அவர் எழுதுகிறார். அருமையான வசனம் வாசிங்க. 8:11.
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அவருடைய ஆவி நம்மையும் உயிர்ப்பிப்பார். இப்போ நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவர் யார் அப்படின்னா, கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பின அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளாக இருக்கிறார். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே ஆவியானவர் என்ன கிரியை செய்தாரோ அதே கிரியை தான் ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு உள்ளாக வாசம் பண்ணி நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். நம்ம உயிர்ப்பித்து கொண்டே நம்ம ஸ்பிரிச்சுவலாக எப்பெல்லாம் டவுன் பண்ணும் போதெல்லாம் பரிசுத்தாவே நம்ம உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். நம்ம உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இரண்டாவது பதில் என்ன சொல்லணும்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து என் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து முடித்து எனக்காக ஆண்டவர் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறார். ஆமென். அப்போது நாம் சோர்ந்து போகிற போதெல்லாம் ஆண்டவர் என்னை தூக்கி விடுகிறார். நாம் பலவீனமாக இருக்கிற போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்னை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார் என்கிற அடிப்படையான ஒரு சத்தியம் நமக்குள்ளாக அது காணப்பட வேண்டும். ரோமர் 4:25 வாசிங்க. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். அப்போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததனுடைய சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு என்ன சத்தியம், என்ன ஆதாரம் அப்படின்னா, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்போ யாராவது ஒருத்தர் பிசாசு என்னை பார்த்து, நீலாம் ஒரு நீதிமானா, நீ எப்படி சொல்கிற நீ நீதிமான் அப்படின்னு சொல்லி அப்படின்னா, நான் நீதிமான் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லை என்று அர்த்தம். அதுதான் நீங்கள் சொல்ல. இட் இஸ் ஆஸ் பிளெயின் அஸ் திஸ். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது சத்தியமானால் அவர் என்னை நீதிமானாக்கினார் என்பது சத்தியம். அவ்வளவான ஒரு உறுதியான ஒரு அஷூரன்ஸை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கணும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், என்னை உயிர்படுத்தி கொண்டே இருக்கிறார். சத்துரு எப்படிப்பட்ட குற்றங்களை என் மேல் சுமத்தினாலும் என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், அவர் உயிர்த்தெழுந்தது எவ்வளவு சத்தியமோ நான் நீதிமான் என்பது அவ்வளவு சத்தியம். Who are you to condemn me? இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். ஆகவே கர்த்தர் என்னை ரட்சிக்கும்படியாக, என் பாவங்களை என்னை விட்டு நீக்கும்படியாக ஆண்டவர் மரித்தார். என்னை நீதிமான் ஆக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகவே ஃபைனல் டிக்ளரேஷன் என்ன? ஆகவே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், ஆகவே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், ஆகவே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மூன்றாவதாக சொல்கிறார், மூன்றாவது ஃபவுண்டேஷன் 34 அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். ஆமென். கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவினுடைய வலது பாரிசத்திலே போய் அமர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கிறோம். அவர் அமர்ந்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அவை எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் முடித்து விட்டார் தான். He is seated, he is taking rest, he is resting there அப்படின்னா எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டு நாளில் ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு பிரதான ஆசாரியன் போய் பணி செய்கிற பொழுது அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக போயிட்டு அவன் உட்கார முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் உட்காரதுக்கு எந்த ஆசனம்லாம் கிடையாது. ஏனென்றால் அவனுடைய பணி தொடர்ந்து அவன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் ஆசாரிய முறை, ஆசாரிய பணி தொடர்ந்து கண்டினியூஸாக போய்கொண்டே இருக்கணும். அங்கே போய் அவன் உட்கார முடியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்து பிதாவின் வலது பக்கத்தில் போய் உட்கார்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாவற்றையும் எனக்காக. இட் இஸ் த ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். ஆகவே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுதான் மூன்றாவது முக்கியமான ஒரு ஆண்டவர் பிதாவின் வலது பரிசத்திலே ராஜாவாக வீற்றிருக்கிறார். அப்போ என்னை குற்றம் சாட்டுகிறவன் அவருக்கு முன்பாக போய் நின்று குற்றம் சாட்டுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எனக்காக மரித்தவர், என் அக்கிரமத்தை மரித்தவர், என்னை நீதிமானாக்கும்படி உயிரோடு எழுந்தவர் பிதாவின் வலது பக்கத்திலே ராஜாவாக வீற்றிருக்கிறார். There is no person to condemn us. இந்த மூன்று முக்கியமான சத்தியம் தான் பிசாசு நம்மை குற்றப்படுத்துகிற பொழுது, நம்மை ஸ்பிரிச்சுவலாக நம்மை டவுனாக பின்னாடி இழுக்கிற பொழுது, எல்லாம் தகுதி இல்லை, உனக்கெல்லாம் என்ன இது இருக்குது, உனக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது, பழைய கதையெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னால் நாம் வாயிலிருந்து அறிக்கை செய்ய வேணும். கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். கிறிஸ்து என்னை நீதிமானாக்கும்படியாகவே அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். He is seated on the right side of our Father.
எனக்காக அவர் அமர்ந்திருக்கு, எல்லாத்தையும் செய்து முடித்துட்டு தான் அமர்ந்திருக்கிறார். there is no unfinished work on the cross. இதுதான் நம்முடைய முக்கியமான மூன்றாவது ஸ்டேட்மெண்ட். நான்காவது மிக முக்கியமான ஃபவுண்டேஷனல் ட்ரூத் என்ன அப்படின்னா, நமக்காக இன்றைக்கும் ஆண்டவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நமக்காக, அதாவது யார் நமக்காக ஜெபிக்கிறதுனா, the creator of the universe, the sustainer of the universe என்ன பண்ணுறாரா, நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். he is interceding for us. அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தவர், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது ஜெபித்தார். இன்றைக்கு பிதாவினுடைய வலது பக்கத்தில் இஸ் வெரி க்ளோஸ் டு த ஃபாதர். அங்கே அமர்ந்து கொண்டு ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஜெபம் வேற, பரிந்து பேசுதல் வேற. பரிந்து பேசுதல் என்றால் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்காக நான் பரிந்து பேசுகிறேன் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு நான் பரிந்து பேசுகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்னை அந்த சூழ்நிலையில் நான் என்னை இன்வால்வ் பண்ணி கொள்கிறேன். ஒரு பிரதருக்காக நான் இன்னொருத்தருக்காக நான் பரிந்து பேசுகிறேன் அப்படின்னா, நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்னா, நான் அவருக்கு கேரண்டி கொடுக்குறேன், எனக்கு அவரை நல்லா தெரியும், அவர் நல்லா வேலை செய்வார், அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, அவருக்கு வேலை கொடுங்க அப்படின்னா, அவருக்கு இவர் தெரியாது, ஆனால் என்ன தெரியும். அப்போ என்னுடைய முகத்தை பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அப்போது பிதாவின் வலது பக்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணலை, நமக்காக பரிந்து பேசுகிறார். ஸோ he takes all the responsibility. ஏனென்றால் நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேனே. பிதாவினிடத்தில் அங்கே பேசுகிறதுக்கான வார்த்தை இல்லை, பக்கத்தில் தான் இருக்கார். அப்போது ஆண்டவர் எப்படி பரிந்து பேசினார் அப்படின்னா, அவர் சிலுவையில் எதை செய்து முடித்தாரோ அதற்குரிய அடையாளத்தை பிதாவினிடத்திலே ஆண்டவர் காண்பேன். கண்களில் இருக்கிற, கைகளில் இருக்கிற தழும்புகள், அவருடைய சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் தான் சாட்சி, நான் இவனுக்காக எல்லாத்தையும் நான் செய்து முடித்து இருக்கிறேன். ஆகவே இவருடைய கேஸ் மிகவும் ஆத்தென்டிக்கான கேஸ், நான் எல்லாம் செய்து முடித்து. இதுதான் இன்டர்செசரி பிரேயர். ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர் நமக்கு சத்ரு நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, அவன் எந்த ரூபத்திலாவது நம்மை குற்றப்படுத்தி நம்மை ஆவிக்குரிய லைஃப்பில் நம்மை பின்னாக இழுக்கும் பொழுது, நாம் அவனுக்கு விரோதமாக, நாம் அவருக்கு எதிர்த்து நாம் செய்ய வேண்டிய முக்கியமான இந்த 4 ஃபவுண்டேஷனல் ட்ரூத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். என் சார்பாக ஆண்டவர் மரித்திருக்கிறார். என்னை நீதிமானாக்கி விட்டார். அவருடைய உயிர்த்தெழுதல் சாட்சி, நான் நீதிமான் என்பதற்கு சாட்சி. எனக்காக எல்லாம் செய்து முடித்து பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த சத்தியங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நம்ம கொண்டு வரோம். எந்த ஒரு குற்ற உணர்வோ, நம்முடைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட காரியங்களோ, ஒருவேளை நாம் செய்த தவறாக கூட இருக்கலாம். எந்த ஒரு காரியமும் நம்மை குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் அதற்குரிய எல்லா காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அவர் எதை செய்து முடித்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நமக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.